மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல சந்திரன் சாரத்தில் இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்கும், பயணத்தால் நன்மை. எதிர்பாராத தெய்வ தரிசனம், அதனாலும் நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்காங்க. இப்படி இருக்கிறது உங்களுக்கு கையில் பணம் இருந்தால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பணம் இல்லை அப்படிங்கிறவங்க எதுலையாவது கடன் வாங்கியாவது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய 6ஆம் அதிபதி சர்வீஸ்க்குரிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஏற்றங்கள் இருக்குது. அவர் அந்த சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரன் 12ஆம் இடத்துல வேலையின் நிமித்தமாக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரி பண்ணாங்க. ஜாப் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுக்கு வேலை ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் கௌரவம் அந்தஸ்து கூடும். தொண்டர்களுடைய அன்பு ஆதரவும் பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நடப்பதற்கான சோர்ஸஸ் இருக்குது. வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். அவசரப்பட்டு தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அமைவார்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.